இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது இந்திய கடற்படையானது கடற்பரப்பினை பாதுகாப்பதற்காக பலவகையான முன்னேற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் நம்முடைய இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்கள் மூலம் அறிந்து வருகிறோம். நண்பர்களே, ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து நாம் P-8I என்ற விமானத்தினை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, MQ-9B என்ற UAV விமானத்தை வாங்குவதற்காக நாம் தற்போது ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் பொருட்டாக 2020ஆம் ஆண்டு நாம் 24 சீஹாக் MH-60 என்ற ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவில் வாங்குவதற்காக நாம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ளோம். ஹெலிகாப்டரின் 2 பக்கங்களும் 2 ட்ரோன்கள் பறக்கின்றன. அதன் மதிப்பு சுமார் $2.6 பில்லியன் என்று கூறுகிறார்கள். இவற்றில் 2021ஆம் ஆண்டு ஏற்கனவே 3 எண்கள் இந்த சீஹாக் ஹெலிகாப்டர்கள் பெறப்பட்டு அவை தற்போது இந்திய கப்பற்படையால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு சற்று 6 மாதத்திற்கு முன்பாக மீண்டும் ஒரு 2 எண்கள் சீஹாக் MH-60 ஹெலிகாப்டர்கள் பெறப்பட்டன. தற்போது 6வது ஹெலிகாப்டரும் பெறப்பட்டுள்ளது. நண்பர்களே, மொத்தம் நாம் 24 ஹெலிகாப்டர்களை பெறுவதற்காக நாம் ஒப்பந்தம் செய்துள்ளோம் அமெரிக்க நாட்டுடன். இந்த ஹெலிகாப்டர்களில் மிக நவீன ரேடார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை தரைவெளி இலக்குகளையும் கடற்கு அடியில் உள்ள இலக்குகளையும் இந்த ரேடார்கள், இந்த சென்சார்கள் மிக துல்லியமாக கண்டறிந்து நமக்கு தகவல் தரக்கூடும். அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த ஹெலிகாப்டர்கள் ஆன்டி ஷிப் மிசைல், ஆன்டி டேங்க் மிசைல் போன்றவற்றையும் வைத்துள்ளன. இவற்றில் ஹெலிஃபயர் என்று சொல்லக்கூடிய மிசைல்கள் உள்ளன, டார்பிடோக்கள் உள்ளன, கன் சிஸ்டம் உள்ளது. ஆகவே இவற்றை வைத்து நாம் எதிர் நாட்டு இலக்குகளை, கடலுக்கு அடியில் உள்ள சப்மரைன் இலக்குகளையும் நாம் தாக்க முடியும் என்று கூறுகிறார்கள். நண்பர்களே, அடுத்த மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நமது இந்திய DRDO நிறுவனமானது ரெக்கைகள் இல்லாத ஆளில்லா விமானம் ஒன்றை 7வது முறையாக சோதனை செய்து வெற்றிகரமாக அந்த சோதனையை முடித்துள்ளது. நண்பர்களே, இந்த ஆளில்லா விமானமானது மற்ற பெரும்பாலான இந்த ஆளில்லா விமானங்களில் UAV என்று கூறுவோம், ட்ரோன்கள் என்று கூறுவோம். இந்த பெரும்பாலான ட்ரோன்கள் அல்லது ஆளில்லா விமானங்களில் ரெக்கைகள் பறப்பதற்காக இருக்கும். ஆனால் தற்போது வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆளில்லா விமானத்தில் ரெக்கைகள் இருக்காது. இவற்றை பயன்படுத்துவதற்கு ரேடார்களோ அல்லது பைலட்டுகளோ தேவையில்லை. இவற்றில் உள்ள மிக சிறந்த சென்சார்கள் ஓடுதளத்தில் தானாக இறங்குவதற்கும் தானாக கிளம்புவதற்கும் வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளும் இந்த ஆளில்லா விமானத்தில் செய்யப்பட்டுள்ளன. நண்பர்களே, 2022ஆம் ஆண்டு முதல் தற்போது 7 முறை சோதனை செய்யப்பட்டுள்ளது. மிக குறிப்பிட்ட நாடுகளில் நமது இந்தியாவானது இந்த ஆராய்ச்சியில் வெற்றி கண்டுள்ளது மிக குறிப்பிடத்தக்கது. இந்த ஆளில்லா விமானத்தின் மூலம் நாம் அதிக அளவில் ஆயுதங்களையும் எடுத்து செல்ல முடியும். ஏற்கனவே நாம் ஆளில்லா விமானத்தை பற்றி நமது இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் நாம் விரிவாக பார்த்துள்ளோம். ஆகவே இந்த ஆளில்லா விமானத்தில் அது மட்டுமல்ல, ரெக்கையில் இல்லாத விமானம், இவை மிக குறைந்த எடையுள்ளது. கார்பன் காம்போசிட் மெட்டீரியல் என்று கூறுவார்கள். அந்த மெட்டீரியல் மூலம் இந்த ஆளில்லா விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பெங்களூரில் உள்ள ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது நமது இந்திய அரசு DRDO நிறுவனத்தின் ஒரு சிஸ்டர் கன்சர்ன் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் ஆராய்ச்சி மூலம் தற்போது இந்த ஆளில்லா
இறக்கை இல்லா விமானம் தயாரிக்கப்பட்டுள்ள நண்பர்களே. இது உண்மையிலேயே மிக சிறந்த இந்திய கண்டுபிடிப்பாகும் நண்பர்களே. இந்த UAV என்று சொல்லக்கூடிய இறக்கையில்லா இந்த ஆளில்லா விமானத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ள நண்பர்களே. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமானது எதிரி நாட்டு இலக்குகளை மிக துல்லியமாக கண்டறியக்கூடியது. அவை மட்டுமல்ல, அது எதிர்நாட்டு இலக்கா அல்லது நமது உள்நாட்டை சேர்ந்த இலக்கா என்பதையும் அது வேறுபடுத்தி அறிந்து கொள்ளும். அது மட்டுமல்ல, இந்த ஆளில்லா விமானமானது எதிரி நாட்டு ரேடார்களால் கண்டுபிடிக்கவே இயலாது. ஆகவே இந்த ஆளில்லா விமானத்தின் மூலம் நாம் மலை பிரதேசங்களில் விழுந்துள்ள எதிரி நாட்டு இலக்குகளை மிக எளிதாக கண்டறிந்து அவற்றை தாக்குவதற்கு தேவையான ஆயுதங்கள் இந்த ஆளில்லா விமானத்தில் பொருத்தப்படும். ஆகவே இவ்வகையான விமானங்கள் நமக்கு இந்த இலக்குகளை மிக துல்லியமாக கண்டறிந்து அவற்றை எவ்வகையிலும் தப்பித்து செல்வதற்கு வழி இல்லாமல் மிக குறிப்பாக அந்த இலக்கினை குறிவைத்து தாக்கி அவற்றை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த ஆளில்லா விமானங்களில் உள்ள நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நமது இந்திய நாடானது இந்த இராணுவ தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதிலும் அவற்றை நமது இந்திய பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதிலும் மிக சிறப்பான பணிகளை செய்து வருகிறது. இனியும் ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளில் நாம் உலகத்திலே மிக சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட மிக சிறந்த இராணுவ தளவாடங்களை கொண்ட நாடாக இந்தியா வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளன நண்பர்களே. நமது இந்திய நியூஸ் சேனலில் மியான்மர் நாட்டில் தொடர்ந்து கிளர்ச்சி நடைபெற்று வருகிறது என்பதனை நாம் இந்திய நியூஸ் வீடியோ சேனலில் பார்த்தோம். தற்போது இந்த கிளர்ச்சியானது மிக அதிக அளவில் நாடு முழுவதும் பரவியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இதன் மூலம் இந்த அரசு சார்ந்த ஜூண்டா என்று சொல்லக்கூடிய இந்த அரசு சார்ந்த மிலிட்ரியானது தற்போது தோற்கும் என்ற நிலை உள்ளது. இதன் மூலம் நாடானது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு எத்தனிக் ஆர்ம்டு ஆர்கனைசேஷனும் தனித்தனியாக ஆளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இவற்றில் எந்த எத்தனிக் ஆர்ம்டு ஆர்கனைசேஷன் ஆயுதங்கள் ஏந்திய இந்த குழுக்களானது பல்வேறு வகைகளாக ஆளும் பொழுது அவற்றில் மிக பெரிய குழு எதுவோ அது மற்ற குழுக்களை தாக்கி அழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே அந்த நாட்டில் அரசு சார்ந்த மிலிட்ரி தோற்கடிக்கப்பட்டாலும் அந்த பல குழுக்களுக்கிடையே பெரிய சண்டைகள் ஏற்படும் எனவும் இவற்றில் பல மக்கள் பல விதங்களில் பாதிக்கப்படுவார்கள் என்ற சூழ்நிலையும் நிலவுகிறது. ஆகவே அரசு இராணுவம் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் அதன் பின்னர் இந்த குழுக்களுக்கிடையே யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி ஏற்பட்டு இந்த குழுக்களுக்குடைய பெரிய சண்டை நிகழும் என தெரிகிறது. ஆகவே இந்த ஆர்மி தோற்கடிக்கப்பட்ட பின் அங்கே பல குழப்பங்கள் நிகழும் என தெரிகிறது. ஏற்கனவே 1948ஆம் ஆண்டு மியான்மர் பர்மா என்ற பெயரில் சுதந்திரம் பெற்ற பின்பு அப்பொழுதும் இராணுவ புரட்சி ஏற்பட்டது. அதற்கு பின்னர் 1962லும் இராணுவ புரட்சி ஏற்பட்டது. தற்போது 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த இராணுவ புரட்சியின் காரணமாக இராணுவம் தொடர்ந்து ஆண்டு வந்தாலும் இராணுவத்திற்கு எதிராக பலவிதமான கிளர்ச்சிகள் ஏற்பட்டு தற்போது இந்த கிளர்ச்சிகள் நாடு முழுவதும் பரவி அந்த நாட்டையே உலுக்கி உள்ளது நண்பர்களே. இதன் மூலம் அங்கு இராணுவ ஆட்சி கலைக்கப்பட்டு பல குழுக்கள் ஆளக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவருவதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன நண்பர்களே. நாம் நமது இந்திய இராணுவத்திற்கு தேவையான பெரும்பாலான இராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி அவற்றை பயன்படுத்தி வருகிறோம் என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் தெரியும். ஆனால் நண்பர்களே, தற்போது நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய இந்த இராணுவம் சம்பந்தமான தளவாடங்கள் அனைத்துமே மிக மிக குறைய ஆரம்பித்துள்ளன நண்பர்களே. ஏனென்றால் தற்போது அது உக்ரைன் போரில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் நமது இந்தியாவிற்கு சப்ளை செய்ய வேண்டிய ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட இராணுவம் சம்பந்தமான தளவாடங்கள் எதுவுமே வந்து சேருவதாக தெரியவில்லை. நாம் 2021ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி தொகுதியில் உள்ள குராவா என்ற இடத்தில் AK-203 என்ற தாக்குதல் துப்பாக்கிகளை தயாரிப்பதற்காக ஒப்பந்தம் செய்திருந்தோம். அவற்றில் 5000 துப்பாக்கிகள் முதல் முறையாக 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் தரப்படுவதாக அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த துப்பாக்கிகள் நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு தேவையான அனைத்து வகையான ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டு தொழிற்சாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. ஆனால் இந்த முதல்
சப்ளை 5000 எண்கள் தற்போது வந்து சேருவதாக தெரியவில்லை. ஏனென்றால் இவற்றை தயாரிப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் ரஷ்ய மற்றும் இந்திய கூட்டு நிறுவனம் வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரியவில்லை என தற்போது வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. அது மட்டுமல்ல, நாம் 5 எண்கள் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்காக ரஷ்யாவிடம் நாம் ஆர்டர் கொடுத்திருந்தோம். இதுவரை 3 S-400 சிஸ்டம் வந்து சேர்ந்துள்ளது. அவை சீனா மற்றும் பாகிஸ்தான் பார்டர்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பது நமக்கு நன்கு தெரியும். ஆனால் இந்த 4வது S-400 சிஸ்டமானது இந்த டிசம்பர் மாதத்திற்குள் வருவதாக இருந்தது. ஆனால் அது தற்போதைக்கு வருவதாக தெரியவில்லை நண்பர்களே. ஏனென்றால் ரஷ்யா நாடு தனது பாதுகாப்பிற்கு தேவையான, உக்ரைன் மீது தாக்குவதற்கு தேவையான S-400 சிஸ்டங்கள் நிறைய எண்ணிக்கையில் தயாரித்து தனது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருப்பதால் இந்த S-400 சிஸ்டம் நம்ம நாட்டிற்கு வந்து சேருமா என்பதில் சற்று சந்தேகமாகத்தான் உள்ளது நண்பர்களே. அது மட்டுமல்ல, 2 டெஸ்ட்ராயர் கப்பல்கள் தயாரிப்பதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் தயாரிக்கப்பட்டு இந்தியாவிற்கு தற்போது வழங்கப்படுவதாக தெரியவில்லை. ஆகவே நமது இந்திய அரசானது ரஷ்யாவை மட்டுமே நம்பியிருக்காமல் பல்வேறு நாட்டு சோர்ஸ்களிலிருந்து நமது இராணுவத்திற்கு தேவையான இந்த தளவாடங்களை வாங்குவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொள்முதல் செய்து வருகிறது நண்பர்களே. ஆகவே ரஷ்யாவிடமிருந்து இனி மீண்டும் நாம் இந்த இராணுவம் சம்பந்தமான தளவாடங்களை வாங்குவோமா, இராணுவம் சம்பந்தமான தொழில்நுட்பங்களை பெறுவோமா என்பது சற்று சந்தேகமாகத்தான் உள்ளது நண்பர்களே. அடுத்தபடியாக நண்பர்களே, அமெரிக்கா ரஷ்யாவிற்கான ஒத்துழைப்பை நாம் தரக்கூடாது எனவும், ஆகவே இந்தியாவிற்கு தேவையான இராணுவம் சம்பந்தமான ஆராய்ச்சிகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் தளவாடங்களை அமெரிக்காவே சப்ளை செய்யும் என்றும் கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஆனால் மிக பழமையான ஆயுதங்கள், மிக பழமையான தொழில்நுட்பங்களைத்தான் இந்தியாவிற்கு வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது. அப்படியே லேட்டஸ்டான ஹை ஏஜ் டெக்னாலஜி உள்ள எந்த விதமான ஆயுதங்களையும் இந்தியாவிற்கு அது தருவதாக இல்லை நண்பர்களே. நேட்டோ நாடுகளுக்கு இணையான அந்தஸ்து இந்தியாவிற்கு வழங்கப்படும் என அமெரிக்கா அவ்வப்போது தெரிவித்து வந்தாலும் அது உண்மையான நிலையாக இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் ஏரோ 2 என்ற டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை நாம் அமெரிக்காவிடம் பல முறை கேட்டுவிட்டோம். ஆனால் அந்த ஏரோ 2 என்ற டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை, ஏரோ 2 என்ற ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் ஏர் சிஸ்டத்தினை நமது இந்தியாவிற்கு அதை வழங்குவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியை தருவதற்கு அமெரிக்கா இதுவரை அனுமதி வழங்கவில்லை நண்பர்களே. அதுபோன்று நாம் MQ-9C அவெஞ்சர் என்று கூறுவார்கள். இது ஒரு ஆளில்லா விமானம். ஏற்கனவே நாம் MQ-9B ஆளில்லா விமானத்தை பற்றி, பிரிடேட்டர் B என்ற ஆளில்லா விமானத்தை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பார்த்துள்ளோம். ஆனால் நாம் கேட்டது 9C, MQ-9C என்ற ஆளில்லா விமானம். அதற்கு பேர் அவெஞ்சர் என்று கூறுவார்கள். இது MQ-9B என்ற ஆளில்லா விமானத்தை விட மிக அதிகமான தாக்குதல் திறன் கொண்ட ஆளில்லா விமானம். ஆனால் இதை இந்தியாவிற்கு தருவதற்கு அது சம்மதிக்கவில்லை. இவ்வாறு ஹை ஏஜ் டெக்னாலஜி உள்ள இராணுவம் சம்பந்தமான தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு தருவதற்கு அமெரிக்கா இனியும் யோசனை செய்து வருகிறது நண்பர்களே. அமெரிக்கா இப்போது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விட்டது. ரஷ்யா இந்தியாவிற்கு இனி எவ்விதமான தளவாடங்களை தருவதற்கான சூழ்நிலை அது இல்லை. ஆகவே நாமும் இதோ தருகிறோம் அதோ தருகிறோம் என்று இந்தியாவை இழுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தேவையான உயர்ந்த தொழில்நுட்பங்களை தந்துவிடக்கூடாது என்ற அர்த்தத்தில் அமெரிக்காவும் முடிவெடுத்துள்ளதாக தெரிய வருகிறது நண்பர்களே. ஏனென்றால் நாம் சைனாவின் பார்டரில் உள்ள ஒரு நாடு. சைனாவுக்கும் நமக்கும் அடிக்கடி பல பிரச்சனைகள் நிகழ்ந்து வருகிறது. இந்தோ பசிபிக் ரீஜன் இடத்திலும் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன. ஆகவே சைனாவை எதிர்ப்பதற்கு நமக்கு மிக உயர்ந்த தொழில்நுட்பங்கள் அடங்கிய ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் அமெரிக்கா நமக்கு தருவதாக இல்லை என்பது இன்னொரு விஷயத்திலிருந்து தெரிகிறது நண்பர்களே. ஆக்கூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஆஸ்திரேலியா, UK, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகள் சேர்ந்த ஆக்கூஸ் என்ற ஒரு அமைப்பு உள்ளது என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாட்டிற்கு
அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை வருவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆனால் இந்தியாவிற்கு இந்த அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை தருவதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. ஆஸ்திரேலியா நாட்டிற்கு சைனாவின் எந்த விதமான பார்டரும் அருகில் இல்லை. சைனாவின் வழியாக சைனா செல்லக்கூடிய கப்பல்கள் செல்லக்கூடிய வழியாகவோ அல்லது ஆஸ்திரேலியா வழியாகவோ எந்த விதமான சைனா கப்பல்களும் செல்வதில்லை, ஆஸ்திரேலியா கப்பல்களும் செல்வதில்லை. ஆகவே ஆஸ்திரேலியாவுக்கும் சீனா நாட்டுக்கும் அதிகப்படியான பிரச்சனைகள் இல்லை. ஆகவே இவ்வாறு இருக்கையில் ஆஸ்திரேலியாவிற்கு முக்கியமான இந்த ஆயுதங்களை தருகிறேன் என்று கூறும்போது நமக்கு தருவதற்கு அமெரிக்கா மறுத்து வருகிறது என்பது வெளிவரும் செய்திகள் மூலம் தெரிய வருகிறது நண்பர்களே. இது மட்டுமில்லை நண்பர்களே, தற்போது ககன்யான் திட்டத்தின் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான பல சோதனைகளை செய்து அந்த விண்கலத்தை வான்வெளிக்கு அனுப்புவதற்கான சோதனைகள் பலவற்றை செய்து வருகிறோம். இவற்றில் அந்த விண்கலத்தில் பூமியில் என்ன சூழ்நிலை உள்ளதோ அது போன்ற என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன் அந்த விண்கலத்தில் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இல்லை. ஆகவே பல நாடுகளிடம் அமெரிக்கா உட்பட, ரஷ்யா உட்பட, ஜப்பான் உட்பட இந்த தொழில்நுட்பங்களை வைத்துள்ள அனைத்து நாடுகளிடமும் கேட்டும் எந்த நாடும் வழங்குவதற்கு தயாராக இல்லை, மறுத்துவிட்டன. ஆகவே நம்ம இது இஸ்ரோ தலைவர் அவர்கள் கூறும்போது இந்த தொழில்நுட்பத்தை நாமே தயாரிக்க உள்ளோம். ஆகவே நாம் தயாரிக்கும் இந்த தொழில்நுட்பமானது மற்ற நாட்டுகள் தொழில்நுட்பத்தை விட மிக சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த ககன்யான் திட்டத்தில் செலுத்தப்படக்கூடிய இந்த விண்கலத்தில் பூமியில் உள்ளவாறு என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன் இருக்கும் வகையிலான அந்த தொழில்நுட்பத்தை நாமே கண்டுபிடித்து இந்த விண்கலத்தில் நமது வீரர்களை நாமே அனுப்பவுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் நண்பர்களே. ஆகவே இந்தியா முன்னேறிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் எந்த விதமான சிறந்த தொழில்நுட்பங்களும் எந்த நாடும் வழங்குவதற்கு தயாரில்லை நண்பர்களே. ஆகவே நாமே நமக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கண்டறிய வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் நண்பர்களே. இது ஒருபுறம் இருக்க, நாடுகள் பல நமக்கு தேவையான தொழில்நுட்பங்களை தருவதற்கு மறுத்து வரும்போது நம் நாட்டை சுற்றியுள்ள சிறிய நாடுகள் நம்மளை மிரட்டி விடுகின்றன. இதை நமக்கு தெளிவாக தெரிகிறது. தற்போது இந்த மாலத்தீவு நாடானது அங்கே புதிய பிரசிடென்ட் செலக்ட் செய்தவுடன் அவர் இந்தியாவிற்கு எதிரான பலவிதமான செயல்களை செய்வதிலேயே முதல் குறியாக உள்ளார். அங்கு இருந்த நமது 70 இந்திய இராணுவ வீரர்களை வெளியில் அனுப்புவதற்கு வேண்டிய அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தி அந்த 70 இராணுவ வீரர்களும் இந்தியாவிற்கு திரும்ப உள்ளார்கள். அது மட்டுமல்ல, அங்கு நமது ஆராய்ச்சி கப்பலானது கடல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. அது சுமார் 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்கப் போவதில்லை என அந்நாட்டு பிரசிடென்ட் திரு முகமது மியூசி அவர்கள் தெரிவித்துள்ளார். இவர் முழுக்க சைனாவின் ஆதரவாளராக இருக்கப் போகின்றார். நண்பர்களே, இவர் ஒரு என்ஜினியர், அயல்நாடுகளில் படித்த என்ஜினியர். இவர் தற்போது என்ஜினியர் வேலை செய்யாமல் அரசியலுக்குள் நுழைந்து அரசியல் வேலையை செய்து வருகிறார். சைனா பக்கம் செல்கிறார் என்றால் அயல்நாட்டில் என்ஜினியர் படித்த ஒரு நபர் சைனாவை பற்றி அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பார் அல்லவா? சைனாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டும் அது நமது நாட்டை விலைக்கு வாங்கிவிடும் என தெரிந்து கொண்டும் அந்த நாட்டின் சார்பாக சென்று அந்த நாட்டின் ஆதரவை அவர் பெரும்பாலும் விரும்புகிறார் என்றால் மாலைத்தீவு சைனாவிற்கு விற்கப்பட போகிறது என்பது நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் சேனலில் தெரிவித்திருந்தோம். அதுதான் நடக்கும் போல் தெரிகிறது நண்பர்களே. ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ரீலங்கா சைனாவின் பிடியிலிருந்து ஓரளவுக்கு தப்பித்துள்ளது. அது தற்போது இந்தியாவை சார்ந்துள்ளது. இந்த தெரிந்தும் கூட இந்த மாலத்தீவு நாடானது சைனா பக்கம் அதிக அளவில் சார்ந்து வருகிறது. பங்களாதேஷ் நாடு, அந்த பங்களாதேஷ் நாட்டை உருவாக்கியது இந்தியா. ஆனால் பங்களாதேஷ் சைனாவிடம் ஏராளமான நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கியுள்ளது. சைனா நாட்டின் இராணுவ வீரர்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பராமரிப்பதிலும் பங்களாதேஷ் நாட்டின் இராணுவ வீரர்களை அங்கு அந்த நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குவதற்கு பயிற்சி அளிப்பதிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே இந்தியா பக்கம் இருப்பது போல் நடந்து கொண்டு இந்த பங்களாதேஷ் நாடானது சைனா பக்கம் அதிகமான தொழில்நுட்பங்களை பெற்று வருகிறது. ஆகவே இதுபோன்று பூடான் நாடும் தற்போது சைனா பக்கம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சைனாவிற்கும் பூடான் நாட்டிற்கும் இடையே உள்ள எல்லை பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்து வருகிறது. எத்தனை வருடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பூடான் மற்றும் சீனாவிற்கு இடையான இந்த எல்லை பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை. ஏன்னா சீனாவை இன்னும் இந்த அருகில் உள்ள நமது அண்டை நாடுகள் நம்பிக்கொண்டு இருக்கின்றன. இதுதான் மிக வேடிக்கையாக உள்ளது நண்பர்களே.
நண்பர்களே. ஆகவே நாம் நமது நாட்டின் பாதுகாப்பினை, நம்ம நாட்டின் வளர்ச்சியை நாம் எப்போதுமே நமது சொந்த காலில், நமது சொந்த எண்ணத்தில், நமது சொந்த ஐடியாக்கள் மூலம் நமது நாட்டை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்தியாவானது பலவித ஆராய்ச்சிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே. தற்போது நாட்டில் ஜியோ பாலிட்டிக்ஸ் எந்த நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது இந்திய நியூஸ் சேனலில் வெளியாகி வரும் இந்தியா சைனா வார் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ள 1, 2 மற்றும் 3 எண்கள் வீடியோக்களை பார்த்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன். தற்போது உலகத்தில் நடந்து வரும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான பெரும்பாலான தகவல்கள் இந்த வீடியோக்களில் உள்ளன. அடுத்து 4வது வீடியோ வெகு விரைவில் வர உள்ளது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் செய்தியினை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.